2025 எவ்வளவோ முன்னேற்றங்கள் இந்த உலகத்துல நடந்திருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் இந்த உலகத்துல நடந்திருக்கு. நிறைய நமக்கு ஃபெசிலிட்டிஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், ரோட்ஸ், ஃபிளைட்ஸ், கார்ஸ், பைக்ஸ், இன்டர்நெட், டேட்டா, எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல்ஸ், ஹெல்த் கேர், இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நாளுக்கு நாள் டெவலப் ஆயிட்டே இருக்கு. எவ்வளவோ விஷயங்கள் நம்மளை நோக்கி வந்துட்டு தான் இருக்கு. எவ்வளவோ நம்ம டெவலப் ஆயிட்டு தான் இருக்கோம். இத்தனை வருடங்களா மாறாம இருக்கிறது தான் இந்த கேஸ்ட், ஜாதி அப்படிங்கிறது. எஸ், நான் பேசிட்டு இருக்கிறது சமீபமா ஒரு 2-3 டேஸா நம்ம இந்திய நாட்டையே திரும்பி பார்க்க வச்சிருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு கொலையான கவின் கொலை தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெயின் மீடியா எல்லாருமே அதை கவர் பண்ணியிருந்தாங்க. நான் இப்ப பேசிட்டு இருக்க, நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல கவினோட இறுதி அஞ்சலி நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம டீடைல்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங், கவின் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். ஸோ இவர் ஒரு ஷெட்யூல்டு கம்யூனிட்டியை சேர்ந்தவர். ஸோ நான் இந்த இடத்துல கம்யூனிட்டியை மென்ஷன் பண்ணலாம் நினைக்கிறேன். ஏன்னா ப்ராப்ளமே அதுதான் அப்படிங்கிறதுனால நான் அதை மென்ஷன் பண்றேன். ஸோ கவின் ஷெட்யூல்டு கம்யூனிட்டி எஸ்சியை சேர்ந்தவர். அவர் லவ் பண்ணக்கூடிய இல்ல அவர் ரிலேஷன்ஷிப்ல இருந்த பொண்ணு பேர் சுபாஷினி. அவங்க எம்பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க என்ன அதுக்குள்ள என்ன கேஸ்ட் என்ன கம்யூனிட்டிங்கிறதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அடிப்படையான ப்ராப்ளம்ங்கிறது கேஸ்ட் தான், அதை தான் நம்ம சொல்ல வரோம். பொதுவாகவே தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி இந்த சைட்லாம் கேஸ்ட் பேஸ்டு வைலன்ஸ், ஜாதி பேஸ் பண்ண கொலைகள், ஜாதி பேஸ் பண்ண வன்முறை, வைலன்ஸ், கில்லிங், மர்டர், கிரைம், கிரிமினல்ஸ், இது எல்லாமே தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி இந்த சைட்லாம் அதிகம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இப்ப நாம பேசக்கூடிய இந்த விஷயங்களும் தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த சைடு தான் நடந்திருக்கு. கவின் இவர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷெட்யூல்டு கம்யூனிட்டியை சேர்ந்தவர். இவர் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பையன். ஸோ இவரை பார்த்தோம் அப்படின்னா இவருடைய டீச்சர் உண்மையிலேயே ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன். இவன் படிக்கிறது மட்டும் இல்லாம இவன் கூட இருக்கக்கூடிய இவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிக் கொடுப்பான் அப்படின்னு இவனுடைய டீச்சர்ஸ் கவினை பயங்கரமா பாராட்டுறாங்க. கவினோட அம்மா அவங்க பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு டீச்சர். இவங்க அப்பா பார்த்தோம் அப்படின்னா விவசாயி. கவினுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க. அவங்க பேர் பார்த்தோம் அப்படின்னா பிரவீன். பிரவீனும் ஐடில தான் ஒர்க் பண்றாங்க. கவினுக்கு 27 வயசு, பிரவீனுக்கு 25 வயசு. இப்ப கவின் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கலி ஷெட்யூல்டு கம்யூனிட்டியா இருந்தாலும் ஒரு நல்லா படிக்கிற ஒரு பையன், நல்லா படிச்ச பையன், நல்ல கம்பெனில டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பையன். சோ டிசிஎஸ் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கம்பெனி அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு வேலையில இருக்கக்கூடிய ஒரு பையன். ஏன்னா டிசிஎஸ் மாதிரி ஒரு கம்பெனில ஒரு வேலைக்கு போறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது வேலை தேடுறவங்களுக்கு தெரியும், இல்ல அதை கண்ணால பார்த்தவங்களுக்கு தெரியும். சோ அப்படி இருக்கும்போது டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பையன் அப்படிங்கறதா கவின். கவினும் சுபாஷினி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டோம்னா கவினுக்கு கிளாஸ் 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே தெரிஞ்ச ஒரு பொண்ணு. 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. இதை நல்லா நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மீடியா சுபாஷினியை பத்தி பெருசா கவர் பண்ற மாதிரி தெரியல. நம்ம சேனல்ல அதை நம்ம கவர் பண்ணுவோம். 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. சுபாஷினியோட அப்பா அம்மா 2 பேருமே போலீஸ், 2 பேருமே சப் இன்ஸ்பெக்டர்ஸ் ஆஃப் போலீஸ், எஸ்ஐ, 2 பேருமே எஸ்ஐ. சுபாஷினிக்கு ஒரு பிரதர் இருந்திருக்காங்க, சுர்ஜித். இப்ப கவினும் சுபாஷினியும் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப வருடங்களாவே ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. கிளாஸ் 11ல 2 பேரும் பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப கவின் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எம்ப்ளாயா இருக்காரு. சுபாஷினி சித்தா டாக்டரா இருக்காங்க. இதையும் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சித்தா டாக்டரா இருக்காங்க. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கன்சல்டன்டா ஒர்க் பண்றாங்க. இப்ப கவின் பேசிக்கலி பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடியை சேர்ந்தவர். சுபாஷினி இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா கேடிசி நகர். அது எங்க இருக்கு அப்படின்னா திருநெல்வேலியில இருக்கு. திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி பக்கத்துல தான் இருக்கு. இப்ப கவினோட கிராண்ட் ஃபாதர், அதாவது கவினோட தாத்தாக்கு உடல்நிலை ஹெல்த்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இப்ப சுபாஷினிய கவின் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க கிராண்ட் ஃபாதர், அவங்க தாத்தாவோட ஹெல்த் சம்பந்தமா பாக்குறதுக்கு வந்திருக்காரு. சோ சுபாஷினி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கவினோட தாத்தாவோட ஹெல்த் சம்பந்தமா பாக்குறது தான் சுபாஷினியை பார்க்க வந்திருக்காங்க. அந்த இடத்துல அதாவது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே சுர்ஜித் இருந்திருக்காரு. சுர்ஜித் சுபாஷினியோட பிரதர். ஓகேவா? இப்ப சுர்ஜித் என்ன பண்றாரு அப்படின்னா வாங்க கவின், நம்ம வீட்டுல போயிட்டு உங்க 2 பேர் லவ் பத்தி நம்ம வீட்டுல சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நைஸா கூட்டு போயிருக்காரு பைக்ல. இது சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்ப பைக்ல கூட்டு போயிருக்காரு. கூட்டு போனதுக்கு அப்புறம் கேஸ்ட் பேஸ் பண்ணி அவர் அவமானப்படுத்துறதா சொல்றாங்க. முக்கியமா என்ன அப்படின்னா அவரு மறைச்சு வச்சிருந்திருக்கக்கூடிய அருவா அதை எடுத்து கவின் வெட்டுறாரு. கவின் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி தன்னுடைய காதலை பத்தி
பொண்ணு வீட்டுக்காரங்க வீட்டுல பேசுறதுக்காக இவங்க கூட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்பி பைக்ல வந்து சுர்ஜித் பின்னாடி ஏறி வந்து உட்காந்துருக்காரு. அதாவது தன்னுடைய காதலை சேர்த்து வைக்கிறதுக்காக தான் அந்த பிரதர் வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டு போறாங்க, ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைக்காக கூட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நம்பி பைக் மேல ஏறி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அருவாளால தாக்கப்படுறாரு. இதுக்கப்புறம் நடந்ததுதான் ஒரு இன்னும் ரொம்ப மனசு காயப்படுத்துறது. தப்பிச்சு ஓடுறவரை துரத்தி வெட்டியிருக்காரு. பொண்ணோட அப்பா அம்மா 2 பேருமே சப் இன்ஸ்பெக்டர்ஸ். அப்பா பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சரவணன், அம்மா பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணகுமாரி. இப்ப இவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுர்ஜித்துக்கு சொல்லி கொடுத்து இது பர்பஸ்ஃபுல்லா பிளான் பண்ணப்பட்ட மர்டர் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா சொல்றது என்ன அப்படின்னா இந்த கொலையை வந்து சுர்ஜித் மட்டும் பண்ணிருக்க மாட்டாரு, போலீஸ் அப்பா அம்மா இருக்கிறதுனால கிரிமினல்ஸ் துணையோட தான் இது வந்து இந்த கொலை வந்து நடந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. குண்டாஸ் ஆக்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க பிரதர் சுர்ஜித் வந்து போட்டிருக்காங்க. இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா கவினோட பாடி வந்து வருது. அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த பாடியை வாங்க மறுக்கிறாங்க. சுர்ஜித்தோட அப்பா அம்மா, அதாவது சுபாஷினி பொண்ணோட அப்பா அம்மா, அந்த போலீஸ்காரங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணணும், அப்பதான் நாங்க பாடியை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2 பேருமே சரண்டர் ஆக கிடையாது. இப்பதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பாவை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சரவணன், அந்த போலீஸ் சரவணன் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 2 பேருமே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இப்பவுமே வந்து நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோல லாஸ்ட் செகண்ட் வரைக்குமே வந்து அவங்க அம்மாவை பத்தி வர நியூஸ் வரவே இல்லை. ஸோ என்ன ஆனாங்க அப்படிங்கறதான். ஏன்னா அவங்க அப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா கவினையும் சரி கவினோட தம்பி 2 பேரையுமே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிரட்டியிருக்காரு. இந்த மாதிரிலாம் வந்து பண்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. அதனாலேயே என்னன்னு தெரியல அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறதான் சொல்லிட்டு இருக்காங்க. லாஸ்ட் கடைசி நேரம் வரைக்குமே கவினோட பேரண்ட்ஸ் வந்து அந்த பாடியை வாங்கவே இல்லை. அவங்க அப்பாவை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அம்மாவும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து மினிஸ்டர், கலெக்டர், இன்னும் யார் எஸ்பி எல்லாருமே ஏறத்தாழ வந்து நிறைய பேர், நான் யாரும் பேர் சொல்ல விரும்பல, நிறைய பேர் வந்து கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து ஒரு போலீஸுக்கே வந்து ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சதா சொல்றாங்க. அதனாலதான் வந்து பாடியை வந்து வாங்கியிருக்காங்க. ஏகப்பட்ட போராட்டங்கள், ப்ரொட்டஸ்ட் இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ நான் சொல்றது, இப்போ இந்த கொலை அப்படிங்கிறது ஜூலை 27 வந்து நடந்துச்சு. ஸோ பாடி வந்து வாங்கி இப்போதான் இறுதி அஞ்சலி வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போதான் நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா எடுத்துட்டு இருக்கிறது ஆகஸ்ட் 1 இப்போதான் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இந்த கேஸ் வந்து சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து என்னதான் சஸ்பெண்ட் பண்ணிட்டாலும் 2 பேருமே போலீஸ்காரங்க அப்படிங்கிறதுனால சிபிசிஐடிக்கு மாத்திட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சுபாஷினி வந்து ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அதாவது அந்த பொண்ணு வந்து பார்த்தோம் அப்படின்னா லவ் பண்ண பொண்ணு வந்து ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அந்த வீடியோல என்ன சொன்னாங்க அப்படிங்கறத நான் முதல்ல சொல்லிடுறேன். என்னுடைய அப்பா அம்மா 2 பேருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது சுர்ஜித்துக்கும் அவருக்கும் நடந்த ஒரு பிரச்சனை, கவினுக்கும் நடந்த பிரச்சனை. சுர்ஜித் கவினை கொலை பண்ணாங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரியும். யாரும் வாய்க்கு வந்ததை பேசாதீங்க, யாரும் ரூமர்ஸை பேசாதீங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எங்க அப்பாவுக்கு வந்து நாங்க லவ் பண்றதே தெரியாது. என்கிட்ட லவ் பண்றியான்னு கேட்டாங்க. நான் வந்து லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கவின் வந்து டைம் கேட்டிருந்தான். அதனால நான் வந்து சொல்லல, யாரும் தப்பா பேசாதீங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. நமக்கு வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன, ஒரு சித்தா டாக்டர் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க, ஒரு நல்ல ஒரு வளர்ந்த ஒரு பெண், அதாவது கிளாஸ் 11ல இருந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் கேஸ்ட் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வீட்டில் வரும். அதுவும் அப்பா அம்மா போலீஸ்காரங்க அப்படின்னா பிரச்சனை இன்னுமே வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இதை வந்து இவ்வளவு தூரத்துக்கு அவங்க கொண்டு போனாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. இன்னும் அந்த வீடியோல அவங்க சொல்றது என்னன்னா, இவங்க சுபாஷினியும் கவினோட அம்மாவுமே வந்து பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தட் மீன்ஸ் சுபாஷினிக்கு வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களையும் தெரிஞ்சிருக்கு. ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இது வந்து ஓரளவுக்கு வந்து எனக்கு என்னுடைய கணிப்பு கரெக்டான சுபாஷினி வீட்டுக்கும் இந்த காதல் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க மிரட்டியிருக்காங்க. ஏன்னா கவினோட அப்பா சொல்றது என்னன்னா, சுபாஷினியோட அப்பா அந்த போலீஸ்காரர் வந்து மிரட்டியிருக்காரு, என் பையன் வந்து அந்த சுபாஷினிட்ட போகவே மாட்டான், சுபாஷினி தான் என் பையனை வந்து விரட்டி லவ் பண்ணா, அது மட்டும் இல்லாம சுபாஷினியோட அப்பா வந்து மிரட்டியிருக்காரு அப்படின்லாம் வந்து அவர் வந்து சொல்றாரு. ஸோ வந்து 2 வீட்டுக்கும் தெரிஞ்சிருந்திருக்கு அப்படிங்கிறதா வந்து நமக்கு பளிச்சுன்னு வந்து நல்லா பளிச்சுன்னு நமக்கு வந்து தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப வந்து எங்க அப்பா அம்மா வந்து எந்த தப்பும் செய்யல அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. ஆனா அந்த கவின் பையன் இறந்ததை பத்தி வந்து ஏன் வந்து எதுவுமே அவங்க சொல்லல அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. ஏன்னா ரிலேஷன்ஷிப்ல 2 பேரும் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது கவினோட கொலையில வந்து ஒரு மிகப்பெரிய பார்ட் சுபாஷினிக்கு இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து இவங்க வந்து கடந்து போறாங்க, இவங்க வந்து அப்படியே கடந்துட்டு போறாங்க, ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அவங்களுடைய அப்பா அம்மா இன்னசென்ட்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லாம கூட எனக்கு தெரியல. அவங்க சொல்றாங்க, அவ்வளவுதான். அவங்க அப்பா அம்மா இன்வால்வ்டுனா இதை கண்டிப்பா அவங்க சொல்லியிருக்க கூடாது. அவங்க சொல்றாங்க, ஓகே, நமக்கு அது தெரியல. ஏன்னா அவங்க அப்பா அம்மா 2 பேரையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா போலீஸ்காரங்க கேஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அவங்க அப்பாவை மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லி. ஆனா
கவினோட கொலைக்கு முக்கியமான காரணம் வந்து இதுல வந்து சுபாஷினியும் இருக்காங்க அப்படிங்கறதா வந்து நமக்கு வந்து தெரியுது. ஏன்னா அவங்க வந்து இதை கண்டிப்பா கரெக்டா ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கணும் அப்படிங்கறதா வந்து உண்மை. ஸோ அப்போ அவங்க எப்படி இதை கடந்து போனாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. ஸோ அதே மாதிரி இதை பற்றி இனிமேட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இறந்து போனது கவின். ஸோ ஒரு உயிர் இறந்து போயிருக்கு, அதை பற்றி எப்படி எல்லாரும் பேசாமல் இருப்பாங்க? ஸோ வாய்ப்பே கிடையாது இல்லையா? ஸோ அதனால தான் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து இதுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பை.